ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இது நம்ம பயணத்துடைய இரண்டாவது பார்ட். பெங்களூர்லேருந்து மதுரா வரைக்கும் போயிட்டுருக்கோம். முதல் பார்ட் ஒரு வீடியோ போட்டேன், இது ரெண்டாவது பார்ட். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த ட்ரெயினில் உள்ளக்கூடிய ஃபஸ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட். இதோட வெராண்டாவில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வலது பக்கம் பார்த்திங்கன்னா தனித்தனி ரூம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி 4 பெர்த் இருக்கக்கூடிய கூபே, 2 பெர்த் இருக்கக்கூடிய கூபே, இந்த மாதிரி வரிசையாக இருக்குது. இப்போ நம்ம கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வரோம். ஏசி கம்பார்ட்மெண்ட்லேருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லா ட்ரெயின்லையும் இருக்கிற மாதிரியும் பாத்ரூம் டாய்லெட்ஸ் மட்டும் இருக்கும். இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் அந்த பக்கம் 2 டாய்லெட், இந்த பக்கம் ஒரு டாய்லெட் ஒரு பாத்ரூம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பொதுவாக எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயுமே மொத்தம் 4 டாய்லெட்ஸ் இருக்கும். இதில் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் 3 டாய்லெட்டும் ஒரு பாத்ரூம்னாக்கா அதில் பார்த்திங்கன்னா அந்த லெட்டின் கமோட் இருக்காது. மற்றபடி ஹேண்ட் ஷவர் இருக்கும், பைப் இருக்கும், ஹெட் ஷவர் இருக்கும், ப்ளஸ் வாஷ் பேசின், கண்ணாடி எல்லாமே இந்த பாத்ரூமில் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீண்ட நேர ரயில் பிரயாணம் 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது 2-3 நாள் குளிக்காமையே ட்ராவல் பண்ணுறதுங்கிறதும் கூட ஒரு சிரமமான ஒன்றா இருக்கும். அதனால் குளிக்கிறதுக்கான வசதி இந்த ஃபஸ்ட் ஏசியில் செய்யப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா மேலே ஹேண்ட் ஷவர், இந்த ஃபஸ்ட் ஏசி பெட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கம்பார்ட்மெண்ட், 22 பெர்த் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டு. வேறு சில ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு கம்பார்ட்மெண்ட்டை 2ஆக பிரிச்சுடுவாங்க. 2 ஏசி பாதியும் ஃபஸ்ட் ஏசி பாதியும். அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பர்த்து மட்டும் இருக்கும். 4 பர்த் இருக்கக்கூடிய 2 கூபையும் 2 பர்த் இருக்கக்கூடிய ஒரு கூபையும் இருக்கும். இது வந்து ஃபுல் கம்பார்ட்மெண்ட்டும் அலோகேட்டட் டு ஃபஸ்ட் ஏசி. இப்போ நம்ம அடுத்ததாக இந்த காண்ட்வா ஜங்ஷன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து காண்ட்வா ஜங்ஷன். காண்ட்வா ஜங்ஷன், மத்திய பிரதேஷ். இந்த ஜங்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா இது ஒரு முக்கியமான ஜங்ஷன். என்ன கேட்டிங்கன்னா கல்கத்தாவிலேருந்து வரக்கூடிய ட்ரெயின்ஸும் மும்பையிலேருந்து வரக்கூடிய ட்ரெயின்ஸும் மீட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இந்த ஜங்ஷன் அமைஞ்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கள் நடமாட்டமும் அதிகமாக இருக்குது. எல்லோரும் போக வர ஈஸியாக இருக்காங்க. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இந்த ட்ரெயின் இங்கே நிற்குது. இந்த ஜங்ஷனை பற்றி இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காண்ட்வா ஜங்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேர ட்ராவலில் அந்த ஓம்கரேஸ்வரர் டெம்பிள் அமைஞ்சிருக்கு. இந்த ஓம்கரேஸ்வரர் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து சிவபெருமனுக்கான ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலம் வந்து 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று. அதனால் ஒரு முக்கியமான ஹிந்து கோயில், அதுக்கு போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இட்டார்சி ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த இட்டார்சி ஜங்ஷன் காண்ட்வா மாதிரியே ஒரு முக்கியமான ஜங்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜியாகிரபிக்கலாக மத்திய பிரதேசத்துலேயும் மத்தியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜங்ஷன் தான் வந்து இந்த இட்டார்சி ஜங்ஷன். இந்த ஜங்ஷனில் வந்து 4 திசையிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின்கள் மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இது. பார்த்திங்கன்னா மும்பை டு கல்கத்தா, அதே மாதிரி டெல்லி டு சென்னை, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸிலிருந்தும் வரக்கூடிய எல்லா ட்ரெயின்களும் இந்த ஊரை, இந்த ஜங்ஷனை
டச் பண்ணி தான் போகும். அதனால் இது வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷனும் கூட. அப்புறம் இந்த ஊரை பற்றி, இட்டார்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இது ஒரு அக்ரிகல்ச்சர் ஹப். இந்த ஊர் என்ன கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் அது சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய இட்டார்சியில் வந்து இருக்குது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ இட்டார்சி விட்டு போகிற ட்ரெயின் கிளம்பிடுச்சு. பார்த்திங்கன்னா ஆஸ் பர் த ஷெட்யூல் சரியான நேரத்துக்கு தான் இந்த ட்ரெயின் வந்து போய்கிட்டுருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். இது வரைக்கும் காலதாமதம் இல்லாமல் மிக சரியான நேரத்தில் அல்லது ஓரிரு நிமிடங்கள் முன்னதாகவே இந்த கர்நாடகா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போய்கிட்டுருக்கு. உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். இதை இப்படியே கீப்பப் பண்ணாக்கா நாளை காலையில் 6:30 மணிக்கு நாம் மதுரா போய் சேர்ந்துருவோம். இதுக்கப்புறம் ஆக்சுவலாக நாளைக்கு காலையில் தான் உங்களை பார்க்க போகிறேன். போபால் ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு கடந்து அடுத்த நாள் காலையில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த இட்டார்சி ஜங்ஷனுக்கு அப்புறம் போபால் வரைக்கும் கூட சரியான நேரத்தில் வந்துட்டு இருந்த இந்த ட்ரெயின் அதுக்கப்புறம் ரொம்ப தாமதமாக பயணம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 6:30 மணிக்கு நம்ம மதுரா போய் சேர்ந்துருக்கணும். ஆனால் இப்போ 7 மணிக்கு இன்னமும் ஆக்ராவே போய் சேரலை. கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாமதமாக போய்கிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சம்பல் ரிவர், இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு பெரிய ஆறும் கூட, அகலமான ஆறும் கூட. இது மத்திய பிரதேசத்துலேயே இந்த ஆரவல்லி மலையில் இந்த இந்தூர் பக்கத்தில் இந்த ஆறு உற்பத்தியாகி மத்திய பிரதேஷ்குள்ளேயும் போய் ராஜஸ்தான் என்ட்ராகி திரும்பவும் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் எல்லையிலேயே வந்து ஓடி உத்தரப்பிரதேஷ்குள்ளே போய் யமுனா ரிவரில் வந்து சங்கமிக்குது. ஒரு கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் இந்த சாம்பல் ரிவருங்கிறது ட்ராவல் பண்ணுது. இந்த சம்பல் ரிவர்னு சொல்லும்போது இந்த சம்பல் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒன்றையும் வந்து நம்ம சொல்லி ஆகணும். சம்பல் பள்ளத்தாக்கு அப்படின்னாலே சம்பல் கொள்ளைக்காரங்க தான் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஏரியா சம்பல் பள்ளத்தாக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்பாக வரைக்குமே கொள்ளைக்காரர்களுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருந்த பகுதி இந்த சம்பல் பள்ளத்தாக்கு. ஏன்னா இந்த பகுதி வந்து கொள்ளைக்காரங்க மறைஞ்சிக்கிறதுக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பை கொண்டிருந்த பகுதி. அதனால் சம்பல் பள்ளத்தாக்கில் வந்து அவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ சம்பல் ரிவரை நம்ம கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த சம்பல் பள்ளத்தாக்கு அப்படின்னு நான் சொன்ன அந்த பகுதி. இந்த பகுதியுடைய அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த அமைப்பு, தரையோட அமைப்பே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா மழை நீர் அரித்து தண்ணீர் வந்து அந்த மண்ணை அரித்து ஒரு மாதிரியான ஒரு செங்குத்தான பக்கங்களையும் ஒரு ஆழமான ஒரு பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு தரைப்பகுதியாக இது அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக கேலீஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ரேவின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தரை அமைப்பு இங்கே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த கொள்ளைக்காரங்க மறைஞ்சிக்கிறதுக்கும் ஒரு சுலபமான ஒரு வசதியான ஒரு பகுதியாக இது இருந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த சம்பல் கொள்ளைக்காரங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு முறை ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக
30-35 வருடம் முன்பாக இந்த பகுதியில் ரயிலில் பயணம் செய்யும்போது அந்த விண்டோஸ் டோர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. பார்த்திங்கன்னா இரவு நேரம் பர்டிகுலராக இந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணும்போது இந்த சம்பல் பள்ளத்தாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ்காரங்க கொஞ்சம் நிறையவே ஏறுவாங்க. அவங்க வந்து எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க சம்பல் பள்ளத்தாக்கு தாண்டி இருக்கக்கூடிய அடுத்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கொள்ளைக்காரர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலகட்டம் அது. இப்போ அந்த மாதிரி இல்லை. பார்த்திங்கன்னா பூலன் தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்ளைக்காரியை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவங்க 80களுக்கு அப்புறம் 80s ஆர் 90ஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து போலீஸில் சரண்டர் ஆகிட்டாங்க. அவங்க சரண்டர் ஆனதுக்கப்புறம் இந்த பகுதியில் கொள்ளைக்காரர்களுடைய அந்த ஆதிக்கங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வந்துருச்சு. அந்த புலன் தேவி ஒரு பற்றி சொல்லணுன்னாக்கா அட் அ டைம் ஒரே நேரத்தில் ஒரு 24 பேரை வந்து சுட்டு கொன்னவங்க. அந்த மாதிரியான ஒரு கொள்ளைக்காரி. அவங்க சரண்டர் ஆனதுக்கப்புறம் அவங்கள பற்றி ஒரு பயோகிராஃபி, ஒரு சினிமா பண்டிட் குவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்துச்சு. அது அவங்கள பற்றி முழுசாக சொன்ன ஒரு படம் அது. அவங்க காலகட்டத்திலேயே அதுக்கு முன்னாடி அதேமாதிரி கபார் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கேள்விப்பட்டுக்கலாம். ஒரு ஊரறிந்த ஒரு கொள்ளைக்காரர். அவருங்க எல்லாமே அந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தவங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 50லேருந்து 100 பேர் கொண்ட ஒவ்வொரு குரூப்பாக வந்து அந்த கொள்ளைக்காரங்க அப்போல்லாம் செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ அது இல்லை. ஒரு வகையில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சம்பல் பள்ளத்தாக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த பார்டரில் அமைஞ்சிருக்கு. இப்போ சம்பல் பள்ளத்தாக்குக்கு அந்த பக்கம் மத்திய பிரதேச சைடில் வந்து குவாலியரை தாண்டி வரும்போது இது சம்பல் ரிவர், சம்பல் பள்ளத்தாக்கெல்லாம் ஆரம்பிக்குது. இந்த பக்கம் உத்தரப்பிரதேசக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னாக்கா ஆக்ராவுக்குள்ளே வந்து முன்னாடி இந்த சம்பல் பள்ளத்தாக்கு முடிஞ்சிருது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சம்பல் பள்ளத்தாக்கு முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ட்ராகிற ஸ்டேஷன் வந்து ஆக்ரா கண்டோன்மெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம அது உள்ளே நுழைஞ்சிட்ருக்குறோம். ஆக்ரா அப்படிங்கிற பேரை கேட்டாலே கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே அந்த தாஜ்மஹால் நினைவுக்கு வரும். உலக அதிசயங்கள் 7 அதில் ஒன்று இந்தியாவில் இருக்குது. அது வந்து ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆக்ரா ஃபோர்ட் இருக்குது. ஆக்ரா ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலேயே வந்து இன்னமும் கூட இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை. அந்த கோட்டையில் வந்து தாஜ்மஹாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஷாஜகான் அவருடைய கடைசி காலங்களில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அறையிலிருந்து பார்த்தா முழுசாக தாஜ்மஹால் அவரோட பார்வையில் படுற மாதிரி ஒரு இடத்துல சிறை வைக்கப்பட்டிருந்தார். அவரோட மகன் அவுரங்கசீப்பால் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அதுதான் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ ஆக்ரா கண்டோன்மெண்ட்டில் நம்ம க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே ரொம்ப தாமதமாக ட்ரெயின் போயிட்டுருக்கு. அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகிடும் நாங்கள் மதுரா போய் சேர்றதுக்கு. மதுரா போய் இறங்கின உடனே இந்த ரயில் பயணத்துடைய வீடியோ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மதுராவில் உள்ள கோயில்களை சுற்றி பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மதுரா இதோ இன்னமும் ஆக்ரா ஸ்டேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம மதுரா ஜங்ஷன் வந்து சேர்ந்துட்டோம். ஆக்சுவலி ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மபூமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஊர் ஒரு முக்கியமான ஆன்மீக தலம். ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப இருக்கக்கூடிய மக்கள் அல்லது அந்த பில்கிரிமேஜ்னு சொல்லி
ஆன்மீக சுற்றுலா வரவங்க இந்த மதுராவை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இது ஒரு நல்ல பெரிய ஊரும் கூட. அடுத்து வீடியோக்களில் இந்த ஊரை பற்றியும் கோயில்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து நான் விடைபெற்றுக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.